अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बी ज़िदनी इल्मा वरज़ुक़नी फ़हमा। रब्बी यस्सिर वला तुअस्सिर अलैना वतम्मिम बिल खैर। या अज़ीम अल्लिमनी मा लम अकुन अअलमु या अज़ीम। अल्लाहुम्मा फ़क़्क़िह लना फ़िद्दीन या फ़त्ताह या फ़त्ताह या फ़त्ताह। रब्बी ज़िदनी इल्मा, रब्बी ज़िदनी इल्मा, रब्बी ज़िदनी इल्मा। வந்துட்டு ரியாலு சாலிஹீனில் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்துட்டு தபுக் போரில் வந்துட்டு ஏன் கலந்து கொள்ளலைன்றதை பற்றியும், அவங்கள வந்துட்டு நபியவர்களோட கூட்டம் வந்துட்டு ஒதுக்கி வச்சதை பற்றியும் பார்த்தோம். அதில் வந்துட்டு மீதி பாதி இன்ஷால்லா இன்றைக்கி பார்த்துருவோம். அவங்க வந்துட்டு எதுவரை நம்ம பார்த்தோம்னா, அவங்கள வந்துட்டு எல்லோரும் ஒதுக்கி வச்சப்போ, அப்போது அவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்களோட தோட்டத்துக்கு அவங்க எட்டி போய் சலாம் சொன்னப்போ அவங்க வந்துட்டு பதில் சொல்லவே இல்லை. இவங்க 2-3 தடவை சொன்னப்போ அப்போது கூட அவங்க பதில் சொல்லாமல் இருந்தப்போ இவங்க வந்துட்டு அல்லாவின் மீது சத்தியமாக நான் அல்லாஹ் மீதும் நபியவர்கள் மீதும் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்துட்டு அது அல்லாவுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ இவங்களுக்கு ரொம்ப அழுகியாக ரொம்ப துன்பத்துக்கு இவங்க ஆளுனதை பற்றி நம்ம கடைசியாக பார்த்துக்கணும். அதிலேருந்து என்ன ஆகுது அப்படின்ட்டு இன்ஷால்லா இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கப்புறம் இதே போல் போயிட்டு இருக்கும்போது இதே மாதிரி எல்லோரும் உங்களை வந்துட்டு இப்போ துண்டிச்சு இவங்க எல்லாரோட உறவையும் வந்துட்டு இவங்க இல்லாமல் தனியால் அவங்க இருக்கிற மாதிரி இவங்க உணர்ந்துட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, மதினாவோட கடற்தெருவுக்கு வந்துட்டு இவங்க போயிட்டு உணவுப் பொருட்களை வந்துட்டு மதினாவில் அந்த வியாபாரம் செஞ்சுட்டு இருக்க அந்த டைமில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, சில பேர் வந்துட்டு மதினாவுக்கு வந்துட்டு சிரியா நாட்டு விவசாயி ஒருத்தர் வந்துட்டு அவங்களோட வியாபார உணவுப் பொருட்கள் வந்துட்டு விற்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அந்த டைமில் கஅப் இப்னு மாலிக் யார் அப்படின்ற அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அதே உங்களுக்கு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் வந்துட்டு கேட்டுறதையும் அவங்க திரும்பி பார்க்கும்போது மக்கள்லாம் வந்துட்டு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்துட்டு சைகை மூலமாக காமிக்கவும் இவங்க கிட்ட வராங்க. கஸ்ஸான் மன்னன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்துட்டு எழுதிய கடிதத்தை வந்துட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, உங்களோட தலைவர் வந்துட்டு உங்களை ஒதுக்கி வெறுத்துட்டாங்க அப்படின்ற செய்தி எங்களுக்கு வந்திருக்கு. அல்லாஹ் உங்களை வந்துட்டு அப்படிப்பட்ட கேவலமான உரிமை இழப்பு வந்துட்டு உங்களுக்கு அந்த உரிமை இழப்பையும் கேவலத்தையும் உடைய ஒரு நாட்டில் வந்துட்டு உங்களுக்கு வச்சிருக்க வேண்டாம். எங்கள்கிட்ட வந்துடுங்க, நாங்கள் வந்துட்டு உங்களை உபசரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் தலைவர் வந்துட்டு உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டாங்கன்ற செய்தி எனக்கு வந்துட்டு வந்திருக்கு. அல்லாஹ் வந்துட்டு உங்களை அப்படிப்பட்ட கேவலமும் உரிமை இழப்பும் உடைய நாட்டில் வந்துட்டு உங்களை வச்சுருக்க வேணாம், நீங்கள் எங்கள்கிட்ட வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்காங்க. அதை படிச்சுட்டு இது இன்னொரு சோதனையால் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை அடுப்பில் வீசி எரிஞ்சிட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் தண்டனையை வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு கூட்டுறாங்க. உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, 40 நாட்கள் வந்துட்டு கழிஞ்சக்கப்புறமும் கூட இவங்களுக்காக எந்த ஒரு வகையுமே வந்துட்டு வரவே இல்லையா. அப்போ நபியவர்களோட தூதர் வந்துட்டு ஒருத்தர் இவங்கள்ட்ட நீங்கள் வந்துட்டு உங்களோட மனைவியை விட்டு பிரிந்திருக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு உங்களுக்கு கட்டளையிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, அவளை நான் விவாகரத்து செஞ்சிடணுமா அப்படின்னு கேட்க, இல்லை அந்த பெண்ணை விட்டு நீங்கள் விலகி இருக்க தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே கட்டளையை வந்துட்டு இவங்களோட ஒதுக்கி வைக்கப்பட்ட இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, தண்டனை இருக்கப்பட்ட அவங்க 2 பேருக்குமே வந்துட்டு இதே தண்டனையை வந்துட்டு ரசூலுல்லாஹ் வந்துட்டு சொன்னதாக வந்துட்டு அந்த தூதுவர் போய் சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க அந்த கட்டளை வந்ததுமே வந்துட்டு அவங்க மனைவியை பார்த்து, நீர் உன்னோட தாய் வீட்டுக்கு சென்றுடு, இந்த விஷயத்தில் அல்லாஹ்வோட தீர்ப்பு வர வரைக்கும் நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஹிலால் இப்னு உமையா அவங்களோட மனைவி வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சமூகத்துக்கு என்னோட கணவர் ஹிலால் வந்துட்டு ரொம்பவும் தள்ளாத வயதுடைய ரொம்ப பெரிய முதியவராக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு யாருமே இல்லை என்ன தவிர. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு பணிவிடை செய்கிறதுக்காக மட்டும் நான் அவங்க கூட இருந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபி அவங்க வந்துட்டு அப்படி இல்லை, நீங்கள் அவங்க கூட நெருங்காமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பெண் சொல்கிறாங்களாம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவருக்கு எந்த விஷயத்துலையும் நாட்டம் இல்லை. இந்த நிகழ்ச்சி ஏற்பட்ட நாளிலிருந்து அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லாது ஓயாமல் அழுதுகிட்டே கூடியவங்களாக தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போது இவங்களோட கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட குடும்பத்தில் சிலர் வந்துட்டு இவங்கள்ட்ட சொல்கிறாங்களாம், நீங்களும் உங்களோட மனைவியே உங்களோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கு இவங்க வந்துட்டு நானும் வாலிபன், அப்போது நான் போய் ரசூல்லாட்ட இப்படி கேட்குறதுக்கு எனக்கு வந்துட்டு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அப்படி நான் போய் கேட்டால் ரசூல்லா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி 10 நாட்கள் ஆயிடுது, 40 நாட்கள் ப்ளஸ் அதுக்கப்புறம் அவங்க மனைவிகளை விட்டு தள்ளி இருக்குமாறு ரசூல்லா சொல்லி 10 நாள் ஆயிடுது. யாரும் வந்துட்டு அவங்களோட பேச்சுவார்த்தை இல்லை, கொடுக்கல் வாங்கல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிக்கப்பட்டு 50 நாட்கள் ஆயிடுச்சு. 9வது நாள் சுபுகு தொழுகையை வந்துட்டு அவங்க வீட்டு மாடியில் தொழுதுட்டு ரொம்ப கஷ்டத்தில் வந்துட்டு இவங்க அமர்ந்திருக்காங்க. அப்போ இந்த பூமி வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடியாகும், இதில் வாழ்கிறதே ரொம்ப வெறுப்பானதாகவும் ஆகிடுது. அந்த டைம் வந்துட்டு சஹ்வ் அப்படின்ற ஒரு மலை உச்சியிலேருந்து ஒரு மனிதர் வந்துட்டு காபே உமக்கு ஒரு நற்செய்தி வந்திருக்கு அப்படின்னு ஒரு பயங்கர சத்தமான குரலில் கூப்பிட்றாங்க. அதை கேட்டதும் அப்படியே அவங்க சஜ்தாவில் விழுதுறாங்களாம். காபலில் ஆகணும், நம்ம துன்பெல்லாம் நீங்கிடுச்சு அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அன்றைய தினம் அந்த நாள் சுபுகு தொழுகைக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்துட்டு நாங்கள் மன்னிக்கப்பட்ட செய்தியை வந்துட்டு அறிவித்திருக்காங்க. அதை நான் அது கேட்டக்கப்புறம் மக்கள் வந்துட்டு அந்த நற்செய்தியை உங்களுக்கு எல்லாருக்கும் அறிவிக்கிறதுக்காக புறப்படுறாங்க. ஒருவர் வந்துட்டு குதிரை மேலே ஏறி உங்களை நோக்கி வேகமாக வராங்களாம். அஸ்லம் கிளையை சேர்ந்து அவர் வந்துட்டு மலை உச்சியில் ஏறிட்டாங்க. அவங்களோட குரலில் இருந்த வேகம் வந்துட்டு குதிரையை விடவும் வேகமாக அவங்கள வந்துட்டு வந்து அடைஞ்சிச்சு. அந்த நற்செய்தி சொன்னவர் வந்துட்டு இவங்கள்ட்ட வந்தபோது அவர் நற்செய்தி சொன்னதுக்கு பரிசாக அவங்களுக்கு வந்துட்டு அப்போ அவங்க அணிஞ்சிருந்த 2 ஆடையை வந்துட்டு கலற்றி கொடுத்துட்டாங்க. அல்லாவின் மீது ஆணையாக அவங்கள்ட்ட அப்போ அந்த 2 ஆடையை தவிர வேறு எந்த ஆடையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கபரில் ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு 2 ஆடையை வந்துட்டு இரவு கடனாக வாங்கி இவங்க அணிஞ்சிட்டு ரசூல்லா இருக்க இடத்துக்கு போகிறாங்க. மக்கள் வந்துட்டு கூட்டமாக வந்து இவங்கள்ட்ட முசாபா செஞ்சு அவங்க மன்னிக்கப்பட்டதுக்காக வந்துட்டு வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். உங்களோட பாவ மன்னிப்பு கோரை வந்துட்டு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதுக்கு உமக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இப்படியே மஸ்ஜிதுக்குள்ளே இவங்க முசாபா செஞ்சுட்டே வந்துட்டு நுழையிறாங்க. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவங்க நபியை சுற்றி மக்கள் அமர்ந்துருக்காங்க. தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவங்களை காபலில்லாஹு அன்ஹு அவங்கள நோக்கி ஓடி வந்து அவங்கள்ட்ட முசாபா செஞ்சு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அல்லாவின் மீது ஆணையா முஹாஜிரீன்களில் அவங்கள தவிர யாருமே வந்துட்டு வரவே இல்லையா. முஹாஜிரீன்கள்னால் யார்? மக்காலேருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சவங்க. தல்ஹாவோட இந்த பாச உணர்வு வந்துட்டு எப்போதும் என் மனசில் இருக்கும் அப்படின்னு காபலில்லாஹு தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரசூல்லாட்ட சலாம் சொல்கிறாங்களாம். அப்போ ரசூல்லாவோட முகம் வந்துட்டு மகிழ்ச்சியால் பிரகாசித்து கொண்டிருந்ததான். அவங்க வந்துட்டு காபலில்லாஹுவை பார்த்து உமது தாய் உம்மை பெற்றெடுத்த நாள் முதல்ல உங்களுக்கு கிடைக்காது சிறந்ததொரு நாளை கொண்டு நீங்கள் இன்றைக்கி மகிழ்ச்சி அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க. யார் ரசூலல்லா, இந்த செய்தி உங்கள் சார்பாக எனக்கு கிடச்சிச்சா இல்லை அல்லாவோட இருந்து எனக்கு வந்துதா அப்படின்னு சொல்லிட்டு காபலில்லாஹு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, இல்லை இது அல்லாவிடமிருந்து வந்ததாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நபி அவங்க வந்துட்டு சந்தோஷப்பட்டா அவங்களோட முகம் வந்துட்டு சந்திரனோட துண்டை போல் இலங்குவதாக இருக்குமா. அதை வந்துட்டு இவங்க இப்போ தெரிவிக்கிறாங்க. அப்போ அது போல் அவங்க காபலில்லாஹு பார்க்கும்போது ரசூல்லாவோட முகம் ஆகிடுச்சு. இவங்க வந்துட்டு ரசூல்லாவுக்கு முன்னாடி அமர்ந்து, யார் ரசூலல்லா, என்னோட தௌபா அங்கீகரிக்கப்பட்டதற்கு நன்றி செலுத்துகிற விதமாக என்னுடைய சொத்து எல்லாத்தையும் நான் அல்லா ரசூலின் பாதையில் வந்துட்டு நான் தர்மம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நபியவர்கள் வந்துட்டு உங்களுக்காக உங்களோட சொத்தில் கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பதிலளிக்கிறாங்க. அப்படின்னா கைபர் போரில் எனக்கு கிடைத்த பாகத்தை மட்டும் நான் வச்சுட்டு மற்றது தர்மம் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அல்லாவின் தூதரே, உண்மை பேசியதால் அல்லாஹ் எனக்கு இந்த விமோசனம் அளிச்சிருக்கான். எதிர்காலத்துலேயும் என் ஆயுள் முழுதுமே வந்துட்டு நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். இது வந்துட்டு மன்னிப்பு கிடைச்சதுக்காக நான் செலுத்துகிற நன்றியாகும் அப்படின்னு சொல்லிட்டு காபலில்லாஹு சொல்கிறாங்க. வல்லாஹி அல்லாவின் மீது சத்தியமாக இதை வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதிலிருந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட நான் இதை சொன்னதிலிருந்து இன்றைய தினம் வரை உண்மை கூறியதுக்காக அல்லாஹ் என்னை சோதிச்சதை விட முஸ்லீம்கள் யாரையும் அல்லாஹ் அப்படி சோதிச்சதா எனக்கு தெரியல அப்படின்னு காபலில்லாஹு சொல்கிறாங்க. நபி அவங்களிடம் இதை வந்துட்டு நான் சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பொய் சொல்ல நான் நினச்சது கூட கிடையாது. எதிர்காலத்துலேயும் அதிலிருந்து அல்லாஹ் என்ன பாதுகாப்பான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு காபலில்லாஹு சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க,
அல்லாஹ் தாலா வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு மன்னிப்பு வழங்கினதுக்கப்புறம் தௌபா சூறாவில் 3 வசனங்களை வந்துட்டு அல்லாஹ் இறக்குனானா. அந்த வசனங்களோட அர்த்தம் என்னென்னா, நிச்சயமாக அல்லாஹ் நபியையும் துன்பம் சூழ்ந்த வேளையில் அவரை பின்பற்றிய முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் மன்னித்து விட்டான். அவர்களில் ஒரு பிரிவினருடைய நெஞ்சங்கள் தடுமாற தொடங்கிய பின்னர் அவர்களை மன்னித்து அருள் புரிந்தான். நிச்சயமாக அவன் அவர்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவனாக இருக்கின்றான். அதுக்கப்புறம் அல்லாவின் உத்தரவை எதிர்பார்த்து விட்டு வைக்கப்பட்டிருந்த அந்த 3வரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். பூமி இவ்வளவு விசாலமானதாக இருந்தும் அது அவர்களுக்கு நெருக்கமாகி அவர்கள் உயிர் வாழ்வதும் அதில் கஷ்டமாகிவிட்டது. அல்லாவிடமிருந்து தப்பிப்பதற்கு அவனது பக்கம் திரும்புவதை தவிர வேறு புகலிடம் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆகவே பாவத்திலிருந்து அவர்கள் விலகி கொள்ளும் பொருட்டு அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். நிச்சயமாக அவன் மன்னிப்பவன், கருணை மிக்கவன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், உண்மையாளர்களுடன் இருங்கள் அப்படின்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான். காபிரலிலாக அவங்க வந்துட்டு இன்னும் சொல்கிறாங்க, அல்லாவின் மீது சத்தியமாக இஸ்லாத்தை தழுவ அல்லாஹ் எனக்கு வழிகாட்டியதுக்கப்புறம் நபி அவர்களிடம் உண்மையை பேசியதை விட பெரும் பாக்கியமாக எனக்கு எதுவுமே இல்லை. அவங்கள்ட்ட நான் பொய் சொல்லியிருந்தா பொய் சொன்னவர்கள் அழிந்து போனது போல் நானும் அழிஞ்சு போயிருப்பேன். அல்லாஹ் வஹி அறிய போது பொய் சொன்னவர்கள் குறித்து வந்துட்டு ரொம்ப கடுமையாக வந்துட்டு சில விஷயங்களை சொல்லியிருக்கான். வேறு யாருக்குமே அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையா. அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, பொய் சொல்லியவங்களுக்கு போரிலிருந்து வெற்றியுடன் அவர்களிடம் திரும்பி வந்த பொழுது நீங்கள் அவர்களை குற்றம் பிடிக்காது புறக்கணித்து விட்டுவிட வேண்டும் என்று அல்லாவின் மீது அவர்கள் சத்தியம் செய்வார்கள். ஆகவே நீங்களும் அவர்களை புறக்கணித்து விடுங்கள். அவர்கள் அசுத்தமானவர்கள், அவர்களுக்கு புகலிடம் நரகமே, அதுவே அவர்களின் தீமைக்குரிய சரியான கூலியாகும். அவர்களை பற்றி நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்று அவர்கள் உங்களிடம் இவ்வாறு சத்தியம் சொல்கிறார்கள். நீங்கள் அவர்களை பற்றி திருப்தி அடைந்தாலும் மெய்யாக அல்லாஹ் பாவிகளான கூட்டத்தாரை பற்றி திருப்தி அடைய மாட்டான். நீங்கள் திருப்தி அடைஞ்சால் கூட அல்லாஹ் திருப்தி அடைய மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கியிருக்கான். தௌபாவில் 95 96 வரை உள்ள வசனங்கள். காபிரலிலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் நபி அவர்களிடம் வந்து அந்த பொய் சத்தியம் செஞ்சப்போ அவங்களிடமிருந்து அந்த சத்தியத்தை ரசூல்லா ஏற்றுக்கொண்டு வாக்கு பிரமாணம் வாங்கி அவங்களுக்காக அல்லாட்ட பாவமன்னிப்பு தேடினாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களோட பாவமன்னிப்பு தேடிட்டு அவங்களோட விவாகரத்தை அவங்கள அப்படியே விட்டுறாங்க. காபிரலில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட விஷயத்தை விட இவங்களோட 3 பேரோட தீர்ப்பு வந்துட்டு பிற்படுத்தப்பட்டிருக்கு. எங்களோட பிரச்சனையை வந்துட்டு அல்லாவே தீர்ப்பு சொல்கிறதுக்காக ரசூல்லா இப்படி ஒத்தி வச்சுட்டாங்களாம். இதனை குறித்து தான் அல்லாஹ் வந்துட்டு பின்தங்கி விட்டவர்களே அந்த 3வரின் மீது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் கூறியிருக்கான். போருக்கு போகாமல் இவங்க பின்தங்கி விட்டதை வந்துட்டு அல்லாஹ் அதில் சொல்லலை. அவங்க பிரச்சனையை நபி அவர்களே தள்ளி வச்சு அல்லாஹ்விட்ட தீர்ப்புக்காக விட்டதை பற்றி தான் அல்லாஹ் வந்துட்டு இதில் சொல்லியிருக்கானா. நபி அவர்களிடம் வந்து சாக்கு போக்கு சொல்லி சத்தியம் செஞ்சவர்களை விட அவங்களோட பிரச்சனையை வந்துட்டு ஒத்தி வச்சது வந்துட்டு அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக தான். அதே போல் அல்லாஹ்வால் அது அங்கீகரிக்கப்பட்டும் படவும் செஞ்சிடுச்சு. இதோட இந்த ஹதீஸ் முடிஞ்சிடுச்சு. இன்ஷால்லா அடுத்த ஹதீஸ் அடுத்த கிளாஸில் அடுத்த வாரம் பார்ப்போம். அல் முஃமின் ஆன்லைன் அகாடமியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா இது இன்னும் அல்லாஹ் வந்துட்டு இதில் பரக்கத் செய்கிறதுக்கு அல்லாஹ் வந்துட்டு நசீபாக்கி தரணும். வாஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.